இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். திமுக கிட்ட பேசிட்டீங்க, சந்தோஷமா? பெரிய கும்பிடு போட்ட வேணுகோபால். சென்னையை விட்டு கிளம்பும் போது சிக்னல். திமுக காங்கிரஸ் இடையே நீடித்து வந்த முட்டல் மோதலுக்கு நடுவே காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் நேற்று சென்னை வந்தார். முதல்வர் ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். சத்தீஸ்கர் முன்னாள் துணை முதல்வர் சிங் தியோ, தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, திமுக MP கனிமொழி ஆகியோரும் உடன் இருந்தனர். கூட்டணி விவகாரம் மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்தினர். 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்தது. திமுகவுடன் பேச 2 மாதம் முன்பே காங்கிரஸ் குழு அமைத்தது. திமுக இப்போதுதான் குழு அமைத்து மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை துவங்கியுள்ளது. இதுவரை காங்கிரசுக்கு தொகுதி பங்கீடு பேச்சுக்கு அழைப்பு விடுக்காத நிலையில் நடந்த இந்த சந்திப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேச்சுவார்த்தை குறித்து இரு தரப்பும் எந்த தகவலையும் வெளியிடவில்லை. அதே நேரம் ஸ்டாலினிடம் பேசுவதற்கு முன்பு செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த வேணுகோபால், பொறுத்திருந்து பாருங்கள் என்று சொல்லி சென்றார். இதற்கிடையே பேச்சுவார்த்தை முடிந்த நிலையில் இன்று சென்னையில் இருந்து ஊருக்கு புறப்பட்டார். ஏர்போர்ட்டில் அவரை பார்த்த செய்தியாளர் ஒருத்தர், எல்லாம் மகிழ்ச்சியாக முடிந்ததா என்று கேள்வி எழுப்பினார். அவரிடம் புன்னகைத்தபடி பெரிய கும்பிடு போட்டு நழுவினார் வேணுகோபால். தேவையின்றி வாய்விட்ட உதயநிதி, கிழித்து தொங்கவிட்ட பாஜ தலைவர். மோடி அப்பாவை பற்றி பேசியதால் மூக்கறுப்பு. கோவையில் நடந்த திமுக கூட்டத்தில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்தார். திமுக ஈட்டிக்கும் பயப்படாது, மோடிக்கும் பயப்படாது. மோடி இல்ல, அவரோட அப்பாவே வந்தாலும் பயப்படாது என்று பேசினார். இப்படி மோடியின் தந்தையை குறிப்பிட்டு அவர் பேசிய விஷயம் கடும் சர்ச்சையாக வெடித்துள்ளது. உதயநிதியை பாஜகவினர் விளாசி வருகின்றனர். இதெல்லாம் அறவே இல்லாத பேச்சு என்று உதயநிதியை பாஜ செய்தி தொடர்பாளர் செஷாத் பூனவாலா கடுமையாக தாக்கினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோவில் கூறியிருப்பது, டெல்லியில் நடந்த AI உச்சி மாநாட்டில் ஒழுக்கமே இல்லாமல் ஆடையின்றி காங்கிரசார் நடத்தியது போராட்டமல்ல, அது இடையூறு. இப்போது அதன் கூட்டணி கட்சியான திமுகவும் முறையற்ற கட்சியாக மாறிவிட்டது. அந்த கட்சியின் உதயநிதி ஏற்கனவே இந்துக்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர், இந்துக்களை இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்தவர். அவர் இப்போது பிரதமர் மோடியின் மறைந்த தந்தையை பற்றி பேசியிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பீகார் தேர்தலின் போது மோடியின் தாயாரை இண்டி கூட்டணி கட்சியினர் குறிவைத்தனர். தொடர்ந்து மோடியின் அம்மா அப்பாவை கெட்ட வார்த்தைகளால் வசைப்பாடுகின்றனர். காரணம், அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவர். அவரது குடும்ப பின்னணியை சொல்லி மோடியை காயப்படுத்துகின்றனர். அவரை டீக்கடைக்காரர் என்று ஏளனம் செய்கின்றனர். கொன்று விடுவோம் என்றெல்லாம் கொலை மிரட்டல் விடுக்கின்றனர். இப்போது மோடியின் தந்தையை இழிவு செய்திருக்கிறார் உதயநிதி. இது ஒழுக்கம் இல்லாத மற்றும் அறிவு இல்லாதவர்கள் பேசும் பேச்சு என்று சாடியுள்ளார். Congress went shirtless, topless, characterless in the way it protested at AI summit. Actually, it was not protest, it was disruption. And now DMK, its ally, has gone senseless and ethicless, moralless. Because Udayanidhi Stalin, who has given death threat to Hindus, who has called for genocide of Hindus, is now targeting Prime Minister's dead father. Imagine, in Bihar elections, the India Alliance targeted and abused his mother. They have given him 150 plus bad words, especially at his mother and father, especially because he comes from OBC Samaj. They have abused his family, his background. They have abused him for being chaiwala. They have said, Modi, teri kabar khudegi. You will die. You will be killed. Lathi dande marenge. And now, Udayanidhi Stalin, who has said that he wants to exterminate Hindus, he wants Sanatan to be eradicated, for which High Court has come down heavily on him, and he has given this hate speech. Now he is abusing the dead father of Prime Minister. This shows that from shirtless to shameless to characterless to senseless, this is the directionless India Alliance.
They talk about Samvidhan, but they are abuse ki. திமுக அரசுக்கு பாடம் புகட்ட முருகனை வழிபட்ட அண்ணாமலை. சஷ்டி பாடுவோம், தீபம் ஏற்றுவோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டார். தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. வழக்கு நடப்பதால் இன்று வரை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படவில்லை. கார்த்திகை நட்சத்திரமும் சஷ்டி திதியும் இன்று ஒரே நாளில் வருகிறது. இது முருகனுக்கு உகந்த நாள் என்பதால் திமுகவுக்கு பாடம் புகட்டும் வகையில் இந்துக்கள் தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் பாட வேண்டும் என மத்திய அமைச்சர் முருகன் உட்பட பாரதிய ஜனதா தலைவர்கள் அழைப்பு விடுத்திருந்தனர். அதன்படி இன்று மாநில பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை தன் வீட்டில் முருகனுக்கு தீபாராதனை காட்டி கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபட்டார். சக்திவேல் ஏந்திய குமரனுக்கு உகந்த திதியான சஷ்டியும் கந்தனுக்கு உகந்த நட்சத்திரமான கார்த்திகையும் இணைந்துள்ள இன்றைய நாளில் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உறுதியை ஏற்று கந்த சஷ்டி கவசம் பாடி முருகனை போற்றுவோம். அனைவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கந்த சஷ்டி கவசம் பாடி முருகப்பெருமானின் பேரருள் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைத்திட மனதார பிரார்த்திப்போம் என அண்ணாமலை கூறியுள்ளார். பெண் கவுன்சிலர் வீட்டில் மின் திருட்டு, புகார் சொன்னவர் மீது கொடூர தாக்குதல், கணவர் வெறியாட்டம், பகீர் வீடியோ வைரல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழக அரசு அதிகாரி சிவமூர்த்தியை திமுக மாவட்ட செயலாளரின் மகன் ஆதித்யா கார் ஏற்றிக் கொன்றார். சின்ன வாய் தகராறில் திமுக நிர்வாகி மகன் வெறித்தனத்துடன் நடந்த சம்பவம் பெரும் அரசியல் பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் திமுக கவுன்சிலரின் கணவர் வெறியாட்டமாடிய வீடியோ வெளியாகி தமிழகத்தை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் பேரூராட்சியின் 14வது வார்டு திமுக கவுன்சிலராக இருப்பவர் சிந்துஜா. இவரது கணவர் முத்துச்சாமி திமுக நிர்வாகி. இவரது வீட்டில் உள்ள ஏசிக்கு திருட்டுத்தனமாக மின்சாரத்தை பயன்படுத்தி வருவதாக மின்வாரியத்திற்கு புகார் வந்தது. அதைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு முன் மின்வாரிய அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு சென்று ஆய்வு செய்தனர். மின் கம்பத்திலிருந்து நேரடியாக மின்சாரத்தை எடுத்து வீட்டில் உள்ள ஏசிக்கு பயன்படுத்தியுள்ளனர். இதன் மூலம் மின் திருட்டு நடந்ததை மின்வாரிய அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். கடந்த ஓராண்டாக மின் திருட்டு செய்ததாக கணக்கிட்டு சிந்துஜா முத்துச்சாமி தம்பதிக்கு 55,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இந்நிலையில் முக்கூடலில் கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தி வரும் சண்முகராஜன் தான் தன் வீட்டில் நடக்கும் மின் திருட்டு தொடர்பாக புகார் அளித்திருப்பார் என முத்துச்சாமி சந்தேகப்பட்டார். அதனால் சண்முகராஜாவுக்கு எப்படியாவது தான் யாரென காட்ட வேண்டும் என முத்துச்சாமி துடித்தார். நேற்று முன்தினமிரவு முக்கூடல் வம்பளந்தான் முக்கு பகுதியில் சண்முகராஜா நின்று கொண்டிருந்தார். அவரை முத்துச்சாமியும் அவரது ஆதரவாளர்களும் சுற்றி வளைத்தனர். கடும் வாக்குவாதம் நடந்தது. துணிச்சலுடன் பேசினார் சண்முகராஜா. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த முத்துச்சாமியும் அவரது அடியாட்களும் சண்முகராஜா மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். கைகளாலும் கட்டையாலும் கொடூரமாக அடித்தனர். படுகாயமடைந்த சண்முகராஜா நிலை குலைந்து கீழே விழுந்தார். அவரது ஸ்கூட்டரையும் முத்துச்சாமி மற்றும் அவரது ஆட்கள் சேதப்படுத்திவிட்டு சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக முக்கூடல் போலீசில் சண்முகராஜா தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் முத்துச்சாமி, அவரது நண்பர் ஆனந்த் உட்பட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் முத்துச்சாமி ஆத்திரத்துடன் சண்முகராஜா மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தும் சிசிடிவி வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி தென் மாவட்டங்களை அதிர வைத்துள்ளது. முக்கூடல் மக்கள் கொந்தளித்து போயுள்ளனர். கவுன்சிலரின் கணவர் என்பதால் தான் போலீஸ் பற்றி பயமில்லாமல் முத்துச்சாமி இப்படி வெறியாட்டமாடியிருக்கிறார். எனவே கவுன்சிலர் சிந்துஜா மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இருவர் மீதும் திமுக தலைமை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முக்கூடல் மக்கள் வலியுறுத்துகின்றனர். முன்னாள் ரயில்வே அமைச்சர் முகுல் ராய் காலமானார். அரசியல் தலைவர்கள் அஞ்சலி. மேற்கு வங்க அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக விளங்கியவர் முகுல் ராய். வயது 71. இளம் வயதிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்த இவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து துடிப்புடன் செயல்பட்டார். இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகியாக இருந்தபோது மகளிர் காங்கிரஸில் துடிப்புடன் செயல்பட்ட மம்தா பானர்ஜியின் நட்பை பெற்றார்.
1998 மம்தா பானர்ஜி தலைமையில் உருவான திரிணாமுல் காங்கிரஸில் முகுல் ராய்க்கு முக்கிய இடம் கிடைத்தது. திரிணாமுல் காங்கிரசின் ஆரம்ப கால தலைவர்களில் ஒருவரான இவர் ராஜ்யசபா எம்பியாகி கட்சியின் தேசிய தலைவராக உருவெடுத்தார். மன்மோகன் சிங் தலைமையிலான யுபிஏ அரசில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை இணை அமைச்சராக பொறுப்பு வகித்தார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வென்று மம்தா முதல்வர் பொறுப்பேற்றதை அடுத்து அவர் வசம் இருந்த ரயில்வே அமைச்சகம் முகுல் ராய் வசம் வந்தது. அந்த வகையில் மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் முகுல் ராய் ரயில்வே அமைச்சராகவும் பதவி வகித்தார். அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராகவும் பதவி வகித்தார். மம்தாவுடனான பிணக்கு காரணமாக 2017 திரிணாமுல் காங்கிரசிலிருந்து விலகி பாரதிய ஜனதாவில் ஐக்கியமானார். அக்கட்சியின் தேசிய துணைத் தலைவரானார். 2021 சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளராக போட்டியிட்ட எம்எல்ஏவான ராய் அதே ஆண்டு மீண்டும் மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவரது மகனையும் திரிணாமுல் காங்கிரஸில் உறுப்பினராக்கினார். கடந்த சில நாட்களாக உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முகுல் ராய் இன்று அதிகாலை மாரடைப்பால் உயிரிழந்தார். முகுல் ராய் மறைவுக்கு காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திரிணாமுல் காங்கிரஸ் என முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேற்குவங்க அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கிய ராயின் மறைவு திரிணாமுல் காங்கிரசுக்கு பேரிழப்பு என அக்கட்சி தலைமை இரங்கல் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நேரடி லிங்க். திருப்பூரில் கைதான 6 பேர் பற்றி பகீர். இதுவரை வெளிவராத திடுக்கிடும் ரிப்போர்ட். நம் அண்டை நாடான வங்கதேசத்தில் 2024ஆம் ஆண்டில் வெடித்த உள்நாட்டு கலவரத்துக்கு பிறகு அவாமி லீக் கட்சி தலைவர் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியிலிருந்து விலகி நம் நாட்டில் தஞ்சமடைந்தார். அதன்பின் இரு நாட்டுக்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்தது. வங்கதேசத்தில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் மீண்டும் தலையெடுத்தனர். இதற்கிடையே பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பு வங்கதேசத்தில் உள்ள பயங்கரவாத குழுக்களின் ஆதரவுடன் நம் நாட்டில் தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டுவதாக நம் உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக மேற்கு வங்கம் மற்றும் தமிழக அரசுகளுக்கு டெல்லி போலீஸ் சமீபத்தில் ஒரு அறிவுறுத்தலை அனுப்பியிருந்தது. அதில் வங்கதேசத்தைச் சேர்ந்த பலர் சட்டவிரோதமாக நம் நாட்டுக்குள் நுழைந்து போலி ஆவணங்களை பெற்று வேலைகளில் சேர்ந்துள்ளனர். அவர்களை கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. அதன்படி திருப்பூர், கோவையில் உள்ள பின்னலாடை தொழிற்சாலைகளில் சட்டவிரோதமாக தங்கி பணியாற்றி வரும் வங்கதேசத்தினரை கண்டறியும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்த 103 பேரை கைது செய்தனர். இன்னொரு பக்கம் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக டில்லியில் சமீபத்தில் சில இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. இது தொடர்பாக டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த சிலரின் உத்தரவுப்படி போஸ்டர்கள் ஒட்டிய 2 பேரை கைது செய்தனர். அவர்களுக்கும் திருப்பூரில் கைதான வங்கதேசத்தைச் சேர்ந்த 6 பேருக்கும் தொடர்பு இருப்பதை டெல்லி போலீசார் உறுதி செய்தனர். இதையடுத்து டெல்லி போலீசார் தமிழகம் விரைந்தனர். அவர்களிடம் பயங்கரவாத தொடர்புள்ள மிஜனூர் ரஹ்மான் வயது 33, முகமது ஷபாத் வயது 35, உமர் வயது 32, முகமது லிட்டன் வயது 40, முகமது ஜாஹித் வயது 40 மற்றும் முகமது உஜால் வயது 29 ஆகிய 6 பேரையும் தமிழக போலீசார் ஒப்படைத்தனர். இவர்களின் மொபைல் போன்கள், ஏராளமான சிம் கார்டுகள் மற்றும் அவர்கள் வைத்திருந்த போலி இந்திய ஆவணங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதேபோல் மேற்கு வங்கத்திலும் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த 8 பேருக்கும் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. முதல் கட்ட விசாரணையில் நேரடியாகவோ அல்லது சமூக வலைதளங்கள் மூலமாகவோ பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளிடமிருந்து அவர்கள் நிதி பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பழிவாங்கும் நோக்கில் டில்லி, உத்தரப்பிரதேசம் உட்பட நம் நாட்டின் முக்கிய நகரங்களில் உள்ள இந்து கோயில்கள் மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் கைதான நபர்களிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்துகின்றனர். தங்கம் விலை அதிரடி உயர்வு. 2வது நாளாக பெண்கள் ஷாக். சர்வதேச நிலவரங்களால் கடந்த சில வாரங்களாகவே நம் நாட்டில் தங்கம் விலையில் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. கடந்த வார துவக்கத்தில் தொடர்ந்து 3 நாட்கள் தங்கம் விலை சரிந்தது. கடந்த 18ஆம் தேதி ஒரு சவரன் ரூபாய் 1,13,840க்கு விற்கப்பட்டது. ஆனால் கடந்த வாரத்தின் இறுதி நாளான சனியன்று சவரனுக்கு 2,080 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 1,17,440க்கு விற்கப்பட்டது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் தங்கம் விலையில் மாற்றமில்லை.
இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,18,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 180 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 14,860 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி ரூபாய் 300க்கும், கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் 3 லட்சத்துக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது.